வணக்கம். அந்த சேனல் ஏதாவது பார்த்துருப்பீங்க, அம்மா பற்றி பேசி போட்டிருப்பேன். ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இது நான் சொல்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா தட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை நான் சொல்லலை. விருப்பப்பட்டதை ஒன்று இது பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய அனுபவத்துலேயும் என்னுடைய இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தாய் தகப்பனை வந்து தயவு செஞ்சு யாருமே புண்படுத்தாதீங்க. அது ஒன்று தான் நான் கேட்குறேன். புண்படுத்தினா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு காலவாரி விட வேண்டிய சூழலை வரும். நீ கீழே விழுந்தாலோ, இல்லை நீ ஒரு இடத்துல படுத்தாலோ, இல்லை ஏதோ ஒன்று நிகழ்ந்தாலும் சரி, ஐயோ அம்மா அப்படித்தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை எந்த ஒரு தவறி வந்து ஏதாவது இது பண்ணணும், ஐயோ அம்மா அப்படித்தான் சொல்கிறோம். அந்த மாதிரி நடக்கும். எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் அம்மாவை தான் ஃபஸ்ட் நினைக்க வேண்டியது. எங்கள் அப்பா வந்து லாஸ்ட்டில் உயிர் போகிறப்ப 2-3 நாளாக ரொம்ப முடியாமல் அப்படியே இருந்தார். ஆனால் அந்த உயிர் போகிற டயத்தில் விடிகால் 4 மணிக்கு, அந்த நாள் சாயந்தரம் தான் மறுநாள், அந்த விடிகாலம் அம்மா அப்படின்னா ஒரே சவுண்டு. ரொம்ப அந்த வலி பொறுக்க முடியலையா, அது எப்படின்னு தெரியல, அம்மா அப்படின்னு நாங்களாம் தூங்காமல் அப்படி இருந்தோம். அது ஒன்று தான் லாஸ்ட்டாக அவர் பேசின வார்த்தை. எங்கள் அப்பாவே வந்து நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஒரு டைம் அப்பா வந்து இடையே இந்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கரெக்டாக நடந்து போய் ஊசி போட்டுட்டே, தர்மாஸ்திரி போய் ஊசி போட்டுகிட்டே வந்துட்டு இருப்பார். அவங்களுக்கு ஒரு இது, அந்த ஊசி போடுறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி, மனசு திருப்தியாக வந்து ஊசி போட்டு வந்தோம்னா இன்றைக்கி ஓகே நல்லாயிருக்கும், நல்லாயிரும் அப்படிங்கிற ஒரு மைண்டு. போய் போட்டு வருவார். வெயில் காலந்தே அப்போ போய் போட்டு வர்றப்ப எங்கள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அப்போ சென்னை வந்துட்டோம், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிறா. சின்ன பொண்ணு கோயம்புத்தூரில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நானும் கோயம்புத்தூரில் இருப்போம். லீவ் வேணுமோ இல்லை வந்துட்டாங்க. பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு எங்கள் அம்மா காலையில் ஒரு 10 மணிக்கு 10-11 மணிக்கு எல்லாமே அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு ஏதோ விளையாட்டு ஜாலியாக இருந்தோம். அப்போ எங்கள் இப்போ பொண்ணு கூட சொல்லிக்கிட்டு இருந்ததில்ல, இன்னும் ஐயோ காணா வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் பெரிய அண்ணாவோட ஒய்ஃப் வந்து அவங்க பேச மாட்டாங்க. அர்த்தமா அம்மா யார்ட்டும் எங்கள் வீட்டில் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நடந்து போகிற வழியே உங்கள் ஐயா அங்கே நான் நடக்க முடியாமல் கீழே தவச்சிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஓடுனது யாரும் ஓடலைங்க, எல்லாரும் அப்படியே தான் போனாங்க. நான் மட்டும்தான் ஓடினேன். நான் மட்டும்தான் போன ரோட்டில் கொஞ்சம் தூரத்துக்கு வாங்க, அந்த பக்கம் எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாரு, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம். அப்போ நான் வந்து வேகமாக ஓடினேன். அப்படியே நடக்க முடியலைங்க. அவள் நடக்க முடியாமல் ஒரு குச்சி ஒன்று கையில் ஓடிருக்கிறாரு. தொப்பையான நனைஞ்சிருச்சு உடம்புல, அந்த வேர்வைக்கிற வந்து தொப்பையான நனைஞ்சிருச்சு. இது இப்படியே பின்னாடியே போகிறாருங்க, இப்படியே சாஞ்சிட்டு போகிறாரு. கொஞ்சம் தம்பிடிச்சு இந்த சுயநலவெல்லாம் இழந்துட்டாரு. அந்த நினைவுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ நான் போய் வேகமாக போய் கையை பிடிச்சிட்டு, அப்போ என்னை திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் அழுகாமல் தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போ அப்படின்னாரு. நான் அப்புறம் நடக்க முடியல, மெதுவாக நான் என்னால் பிடிக்கிற அளவுக்கு நல்லா தாங்கி பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டி அந்த உட்கார வச்சு மோர் நல்லா அடித்து உப்பு போடாமல் குடிக்க சொல்லி குடிச்சு கொஞ்சம், அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதாகி வந்தார். அதுக்கப்புறம் சாப்பிட்டாரு. அவருக்கு சுகர் அதிகமாகயோ இன்னும் மயக்கமாட்டு வந்துருச்சு, ப்ரெஷர் இருந்தது, அதனால் மயக்கமாட்டு வந்துருச்சு. அது பாருங்களேன், அந்த ஒரு பாசம், அந்த ரத்தம் நமக்கு பிறந்ததில்ல, அந்த இதுதான் ஓடுது. எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு ஒன்றால, எங்கள் பெரிய பொண்ணு ஒன்றால, எங்கள் அம்மா ஓடிச்சா போகலையே, நான் மட்டும்தான் ஓடினேன். அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு பாசம் வேணுங்க. ஐயோ பெரியவங்களை நம்ம இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் ஒரே ஓட்டம். நான் செப்பல் கூட போடலைங்க. வெயில் காலம், எங்கள் அப்பா அவரும் செப்பல் போடல, வெறுங்காலத்தில் நடந்துட்டு வந்தார். வெயில் காலம் மே மாதத்துல அவ்வளோ வெயில் இருக்கும், அதில் வந்து அவ்வளோ ஊர் வந்தார். ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டேன். அவரை குளிப்பாட்டதுலேருந்து ஆஸ்திரி கூட்டு போயிட்டு வரதுலேருந்து இது மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்து கார் எடுத்துகிட்டு போய் ஒட்டஞ்சத்திரம் ஆஸ்திரி கூட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி அப்படியே கிளம்பிடுவேன் கோயம்புத்தூருக்கு. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து ஆஸ்திரிக்கு போயிட்டு யூரின் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போனார், யூரின் எடுக்கிறதுக்கு போனார். பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட் பண்ணணுன்ட்டு போனார். ஆள் வரவே இல்லை. என்னடா வம்பா இருக்குது காணுமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போனேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் பின்னாடி போனவங்களாம் வந்துட்டாங்க, இவர் மட்டும் வரல. போகிறேன், ஒரு கையில் தடி குச்சி இந்த கம்பு மாதிரி வச்சுக்குவார் கையில், அதை ஊனிக்கிட்டு வேஷ்டியும் கட்ட முடியாமல் ஒரு கையில் வேஷ்டி பிடிச்சிக்கிட்டாரு, ஒரு கையில் வந்து கம்பை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. குடுக்குன்னு நடிக்கிட்டு நிற்கிறாரு பாத்ரூமில். அப்புறம் நான் போய் பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சத்தியமாக இன்றைக்கி சொல்கிறேன், அந்த நிலமையில் எனக்கு இருந்தது என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்டா இன்றைக்கி அம்மா அப்பா பற்றியே பேசுகிறாங்கன்னு நினைக்கிறானுங்க. எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே அவங்க இன்றைக்கி பதிஞ்சிட்டாங்க, மனசுக்குள்ளே இருந்துக்கிறாங்க. அதனால கடவுள் ஏதோ ஒரு இதில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை எனக்கு ஒரு டைம் காமிக்க மாட்டாரா அப்படின்னு தோணுது. சில பேர் சொல்லுவாங்க கனவுல வந்தாங்க அப்படின்ட்டு, எனக்குலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏதோ கொஞ்சம் அப்பப்போ எனக்கு பிள்ளையா எதுவுமே வரதில்லைங்க, கனவுல வரதில்லை, இதில் இல்லை. அதெல்லாம் அந்த நினைவுகள் அப்படி மனசுக்குள்ளே வருமா என்னன்னு எனக்கு தெரியல, எதுவுமே வரல. அப்புறம் நடுக்குது, அப்படியே கை பிடிச்சி யூரின் எடுக்க முடியல. அவர் இதே போட்டார். சரி போனால் போயிட்டு வாங்க டாக்டர் போய் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வேஷ்டி நான் தான் கட்டி விட்டேன். வேஷ்டி கட்டி விட்டு அந்த மூஞ்சியெல்லாம் வேர்த்தச்செல்லாம் தொடச்சி விட்டு மெதுவாக நான் கை பிடிச்சி கூப்பிட்டு வந்தேன். உண்மையிலேயே இது யாராருக்குலாம் இந்த அனுபவம் இருக்குது சொல்லுங்களேன், தயவு செஞ்சு நான் கேட்குறேன். இந்த அனுபவம் யாராருக்கு இருக்குது? அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. யாராக இருந்தாலும் அவங்கள நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற அடுத்த செகண்ட் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
கடவுள் புண்ணியத்தில் அவங்க நல்ல முறையாக போயிச்சிருந்தாங்க. அவங்களாம் சொல்லணும் படாத கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி அது கோடிக்கணக்கில் போகிற அளவுக்கு சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. மற்ற பிஸ்னஸ் பண்ணியும் அந்த மாதிரி விவசாயம் சுயமாக விவசாயம் பண்ணி அதில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சுட்டு போன சொத்து இது இன்றைக்கி இருக்கிறது. அதுக்கு நீயா நானும் அடிச்சு விட்டுட்டாங்க. சொத்துக்கு மட்டும் அடிச்சுக்கிறாங்க. அம்மா அப்பாவை யார் பார்த்தாங்க? பார்த்துருவாங்களா? ஃபஸ்ட்டு நான், செகண்ட் எங்கள் பெரிய பொண்ணு. எங்கள் அப்பா பார்த்து நான் எங்கள் அம்மா கொஞ்சம் பார்த்தாங்க, நான் பார்த்தேன், அவ்வளோதான். அப்புறமேலாம் யாரும் பார்க்கல. சும்மா வந்து எட்டு வந்து போகிறக்கு யார் நான் கூட வரலாம், நீங்களும் வரல, எல்லாமே வரலாம். அதில் வந்து அந்த அவருக்குன்னு என்னென்ன பணிமுறைகள் செயல்முறையில் செய்யணும்ல, மற்ற போய்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்து 2 பேர்த்தையுமே நல்லா பார்த்து இது பண்ணிட்டோம். அப்பா போனப்போ கொஞ்சம் இந்த தாக்கம் கம்மியாக இருந்துச்சு. அம்மா போனதுக்கப்புறம் இந்த ரொம்ப நம்ம இதாகிட்டேன். அப்படியே என்ன ஒரு ஊன்றுகோல் நமக்கு இல்லாமல் தனி மரமாக நிற்கிற மாதிரி எனக்கு காற்று அடிக்கிறது நிற்காமல் அதில் தவிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்பா இருக்க வரைக்கும் நல்லா அம்மா இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு. என்ன பண்ண முடியும்? எங்கள் அப்பா இருக்கிறப்ப நைட்லாம் 11, 12 மணி 1 மணிக்கெலாம் நல்லா தூங்கும். அப்போதான் வந்து தட்டி காப்பி போட சொல்லுவார். அவர் அந்த சுகர் இருக்கிறனால பசி எடுத்துகிட்டு போல இருக்குது. அது தாங்க மாட்டால் வந்து காப்பி கேட்பார். காப்பி கேட்டால் அப்படியே ஒரே சங்கடமாக இருக்கும். ஐயோ இன்னத்துக்கு வந்து காப்பி கேட்குறாரே எப்படின்ட்டு மனசுக்குள்ளே வேதனையாகத்தே இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார், திட்டிடுவோம் என்னமோன்ட்டு. காப்பி கேட்டால் உட்காந்துருப்பார். காப்பி வச்சு கொடுத்தோம்னா குடிச்சிட்டு போய் படுத்துக்குவார். இப்படியெல்லாம் இருந்துச்சு. எல்லா நேரமும் நமக்கு கஷ்டம் தாங்க. நைட்டில் படுத்து தூக்கம் தூங்கணும்னு தான் தோணும். இன்றைக்கெல்லாம் அந்த மாற்றங்கள்லாம் நிறையா மாற்றம் எனக்கு போயிடுச்சுங்க. என்ன மெயின் அப்பா அம்மா இல்லைங்கிறபோது எனக்கு ரொம்ப இழப்பாயிடுச்சு. ஏன் அந்த இது வந்தது அப்படின்னா, யாரும் இல்லை, தனியாக இருக்கிறானா அது இருக்கிற தனிமை எனக்கு யாருமே இல்லாதனால ரொம்ப ஃபீலிங் வருது. எங்கள் சின்ன பொண்ணு அவன் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருந்தேன். அதெல்லாம் செதுக்கிட்டாங்க அப்படியே. என்ன ஓப்பனாக சொல்லணும்னா அவன் மனசில் நினைக்கிறாளோ நினைக்கலையோ அது எனக்கு தெரியாது. டோட்டல் போயிடுச்சு. நான் அவளையே க்ளோஸ் பண்ணிக்கிட்டதை வேண்டாம், அந்த தடம் நமக்கு சரியில்லை, வேண்டாம் நிப்பாட்டிக்கிட்டு நான். இதில் எத்தனை பேர் நீங்கள் ஒரு அப்பப்போ வந்து வீடியோ போடுறப்ப கிண்டல் கேலி பேசினாலும் பரவாயில்ல. என்னுடைய மனசுக்கு எனக்கு தான் தெரியும் நான் இவ்வளோ வேதனைப்படாதில்ல. நீங்கள் 1000 பேரான்னு சொல்லிட்டு போங்க. ஆச்சா சின்ன பிள்ளை பேசல, பெரிய பிள்ளை பேசல, ஆனாதையாக இருக்குது, என்னென்னமோ பேசுகிறாங்க. சில பேர் பேசிட்டு போயிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய மனசில் இருக்கிறத நான் கொட்டி தீர்த்துக்கிறேன். நான் செத்தாலும் இந்த யூடியூப் வலைதளத்தில் வந்துகிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் புரிஞ்சு இதை வச்சு மனசை வந்து திடப்படுத்திக்கிட்டு நல்லா கூட வாழலாம். அது கடவுளோட இதுதான். யாராருக்கு விதி இப்படித்தான் அப்படின்னு கடவுள் எழுதியிருப்பார். அது போல எல்லாமே நடக்கும். எப்படி நடக்குதோ கடவுள் புரிதல் நடக்கட்டும், பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது தான் சொல்கிறேன். என்னுடைய மனசு கவலையாக இருந்தால் சொல்கிறேன். பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.